இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தோட்டம் நல்லா இருக்குதா? இது என்ன தோட்டம் தெரியுமா? காப்பி தோட்டம். நம்ம காப்பி குடிக்கிறோம்ல, காப்பி கப்புல. இந்த காப்பி, அந்த செடி பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இந்த காப்பி செடியில இந்த காப்பி வருகிறது. இந்த கூர்க்கு இந்த காஃபி ரொம்ப ஃபேமஸ் இங்க இந்தியாவில். இது நிறைய காப்பி தோட்டங்கள் இருக்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாய் வருகிறது. இந்த உயரமான மரத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மிளகு செடி கொடிகள் அப்படியே படர்ந்திருக்கிற பாக்குறீங்க. செழிப்பான ஒரு இடம் பாத்தீங்களா? ஒரு மலை பிரதேசம், அடிக்கடி மழை பெய்யுதுனாலே அங்க ஒரு செழிப்பு தானே. அப்ப அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை பெய்து கொண்டே இருந்தா நம்ம ஆசீர்வாதமா செழிப்பா இருக்க முடியும். அது இங்க இருக்க முடியுதுங்க. ரொம்ப கஷ்டங்க. நான் ரொம்ப எளிமையானவன், கஷ்டப்பட்டவன். என்னை யார் நினைக்கிறா? என் பிள்ளைகள் கூட நினைக்கிறது இல்லை. என் சொந்தக்காரன் கூட யாருமே நினைக்கிறது இல்லை. என்னை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறா? என் மீது அக்கறை கொள்றதுக்கு யாரும் இல்லைங்க. ஒரு அனாதை போல வாழுகிறேன். இப்படி சொல்லுகிற மக்களை நான் போகிற இடமெல்லாமே சந்திக்க முடிகிறது. இந்த காலத்துல கனடா தேசத்துக்கு போனா அங்கே சொல்றாங்க, நான் ஒரு அனாதை மாதிரிங்க, யாருமே இல்லை, என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வேதனையோடு சொல்லுகிற வயசானவங்களை, பெரியவர்களை இந்த நாட்கள்ல பாக்குறேன். சிலர் வயசானவங்க இல்லை, வாலிபர்கள் கூட எனக்கு யார் இருக்கிறா, நான் ஒரு அனாதை மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போன வாழ்க்கையில யார் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விரக்தி அடைந்த மக்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில தன்னை நினைத்த போது ரொம்ப எளிமையானவன், சிறுமையானவன், எல்லாருடைய பார்வையில நான் ரொம்ப எளிமையானவன், சிறுமப்பட்டு போயிட்டேன் வாழ்க்கையில, மற்றவங்களால் அற்பமா எண்ணப்படுகிறேன் அப்படின்ற சூழ்நிலையில ஒன்றை அவர் நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் தன்னை சிருஷ்டித்த தேவன். அவரை நினைச்ச உடனே மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை சொல்றாரு. சங்கீதம் 40 அதிகாரம் 17 நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் ஒரு காரியத்தை தெளிவா அறிந்து கொண்டார். நான் உலகத்தின் பார்வையில, மக்களுடைய பார்வையில சிறுமைப்பட்டவன், எளியவன் தான். ஆனா கர்த்தரோ என் மேல நினைவாய் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என் மேல நினைவாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அது சொல்லும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? மனிதர்கள் மறந்திருக்கலாம், மனிதர்கள் நம்மை நினையாமல் இருக்கலாம், மனிதர்கள் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறாராம். சமீபத்துல வெளிநாடு ஒரு காரியத்துக்கு ஒழித்து போயிருந்தேன். அப்போ சந்தித்த போது என்னை யாருதுன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. நான் அவங்க பேரை சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு சந்தோஷம் பாருங்களேன். என்ன உங்களுக்கு நினைவு இருக்குதா? நீங்க எவ்வளவு பேரை பாக்குறீங்க, என்ன நினைவு வச்சு இப்படி சொல்றீங்களேன்னு அந்த பிரதருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்களேன். நான் இப்ப சில வருஷங்கள் கழித்து தான் அவரை பார்க்கிறேன். அவர் என்னன்னா, நீங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை பல தேசத்துல பாக்குறீங்க, என்ன நீங்க நினைவு வச்சு என் பேரை சொல்றீங்க, என் காரியத்தை சொல்றீங்களேன்னு உடனே அவருக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகிவிட்டாரு. ஒரு ஊழியக்காரன், ஒரு மனிதன் நான் அவனுடைய பேரை நினைவு வைத்து சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம்னா, வானாதி வானங்களை கொள்ளாத தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், எத்தனை கோடி மக்கள், அவங்களை எல்லாம் அவர் நினைவில் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன நீங்க நினைவு வச்சிருக்கிறீங்களே, என் மேல நினைவா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால நீங்களும் அப்படி சொல்லணும். நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான். மனிதர்களால் மறக்கப்பட்டு போனது உண்மைதான், சொந்தங்கள் பந்தங்களால் மறக்கப்பட்டு போனது உண்மைதான். ஆனா என் கர்த்தர், என் ஆண்டவர் இயேசு என் மீது நினைவாக இருக்கிறார். என்னை மறந்து விடவில்லை. என் மேல எப்பவுமே நினைவு வைத்து என்னோடு பேசுகிறார். உங்க மேல அவர் நினைவா இருக்கிறதுனால தானே தினம் உங்களோடு பேசுகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களோடு கூட அவர் உறவாடுகிறார். பாருங்க, அழகாய் நடத்துகிறார். ஏன்னா உங்க மேல அவர் நினைவாய் இருக்கிற ஒரு தேவன். எவ்வளவு சந்தோஷம் அதை நினைக்கும் போது. இந்த பக்தன் சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லணும், நான் சிறுமையின் எளிமையுமானவன் தான்.
என் வாழ்க்கை சிறுமைப்பட்டு போன வாழ்க்கை தான். ஆனா கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து என் மேல நினைவா இருக்கிறார். அப்படி சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல பாருங்களேன். உங்கள் மேல நினைவா இருக்கிற இயேசுதான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஏன் கலங்குற? நான் உன் மேல நினைவா இருக்கிறேன், உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உனக்காக சிலுவையில நான் மரித்தேன். என் கைகள்ல கால்கள்ல தழும்புகளை, காயங்களை ஏற்றுக்கொண்டேன். உனக்காக உன் மீது வைத்த அன்பினால நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், எளிமையுமானவள். ஆனால் நீரோ என் மீது நினைவாயிருக்கிறீரே. அந்த அன்பை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இனி நான் வருத்தப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். யார் என்னை மறந்தாலும் அற்பமாய் எண்ணினாலும் என் ஆண்டவர் இயேசு என் மேல நினைவாயிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.